அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடம் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தாலே போதும். கண்டிப்பாக வயிறு காலு சம்பந்தப்பட்ட உபத்திரம்தான் மிக முக்கியம். உணவு செரிமானங்களில் பாதிப்புகள் வரலாம். எனவே கெட்டுப்போன உணவையோ அவசரகதியில் தப்பான உணவையோ எடுத்து சாப்பிடுவதெல்லாம் ஏற்படும். வெளியில் சாப்பிடுபவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம். தெய்வ வழிபாட்டில் கண்டிப்பாக அபிராமியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. இந்த பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் முருகர் வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும். உத்தியோக ரீதியாக டப்புன்னு அனுகூலமும் பெரிய அளவு நம்பிக்கையும் லாபமும் சந்தோஷமும் அசையமசைய பொருள் சேர்க்கையும் பெரிய மனிதர்களை சந்திப்பதும் தொலைதூரத்தில் முதலீடுகள் செய்வதும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் எடுத்துக்கொள்வதும் உத்தியோகத்தில் மாற்றத்தை விரும்பக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு அந்த மாற்றத்திற்கு உண்டான ஆசீர்வாதம் கிடைப்பதும் பெரிய அளவு சந்தோஷமான சூழ்நிலையை உங்களுக்கு சேர்த்து வைக்கும். தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் உபத்திரம் கொடுத்திருந்த ஒரு நோய் உபத்திரம் சரியாக கண்டுபிடித்து சரியான சிகிச்சை எடுத்து அதிலிருந்து முழு நிம்மதி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதையும் துலா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளிவட்டாரத்தில் அநோகமான சந்தோஷத்தை பெற்றாலும் புதனுடைய அமைப்பு கெட்டிருப்பதனால் புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பது சிறந்த பரிகாரம்.